அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி முதல் மே மாதம் 4ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட மேசராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் புதனும், தங்களது ஜென்ம ராசியில் சூரியனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் மேசராசி என்பவர்கள் முயற்சி செய்யும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பம் ஆகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில மேசராசி அன்பர்கள் வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக அனைத்து வகையான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் அதிக அளவில் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்திருப்பதால் சில மேசராசி அன்பர்களுக்கு விருப்பம் இல்லாமலேயே தீயவர்களுடைய தொடர்பும், அதனால் சில தீமைகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 1ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். மே மாதம் 1ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 3ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களது பணவரவு நன்றாக இருக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். மே மாதம் 3ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 5ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் மனைவி நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்க பெறுவீர்கள். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரனும், ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் புதனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனும், தங்களது ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழும். சில அன்பர்கள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருப்பதால் ரிஷபராசி அன்பர்கள் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தங்களது பேச்சில் நிதானம் தேவை. ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 1ஆம் தேதி காலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு திடீர் பணவரவும் உண்டாகும். மே மாதம் 1ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 3ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் ஏற்படும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் உண்டாகும். மே மாதம் 3ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 5ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் தங்களது பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு வளத்தை அளிக்கும். புதனை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் ராசி அதிபதியான புதனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி அன்பர்கள் தங்களது வெற்றியால் அதிகாரத்துடன் கூடிய பதவியை
பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் எந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் முடிந்து நல்ல லாபமும் கிடைக்கப் பெறுவீர்கள். மிதுன ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். வேலை செய்யும் இடத்திலும் மேல அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சில மிதுன ராசி அன்பர்களுக்கு புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். மற்றவர்கள் பாராட்டும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி அன்பர்கள் பெண்கள் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது மிகவும் நல்லது. தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவர்களாக இருந்தாலும் பகைவர்களாலும் நோய்களாலும் சில இன்னல்களை சந்திக்க நேரிடும். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். எந்த ஒரு வேலையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 1ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில மிதுன ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலை தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழ வாய்ப்புகள் உண்டு. மே மாதம் 1ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 3ஆம் தேதி பகல் வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். மே மாதம் 3ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 5ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் ஏற்படும். தங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கும். தனம் வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். சில மிதுன ராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பவர்களை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை கடகராசி அன்பர்கள் வாழ்வீர்கள். சில அன்பர்களுக்கு இழந்த பொருட்கள் திரும்ப கிடைக்கும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். தங்களது நிர்வாக திறன் நன்கு வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பகைவர்களை பாராட்டும்படியான வெற்றிகளை பெறுவீர்கள். சில அன்பர்களது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ஜென்ம ராசியில் செவ்வாயும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தங்களது பேச்சில் நிதானம் தேவை. ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில கடகராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 1ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் எந்த ஒரு வேலையும் திறம்பட எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். வேலையாட்களினாலும் நல்ல வருமானம் வரும். சில கடகராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் உண்டாகும். மே மாதம் 1ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 3ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில கடகராசி என்பவர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலை தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழ வாய்ப்புகள் உண்டு. மே மாதம் 3ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 5ஆம் தேதி மாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த நிலைக்கு தங்களை அழைத்து செல்வார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில கடகராசி என்பவர்களுக்கு திடீர் பணவரவும் உண்டாகும். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பவர்களை தங்களது ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில்
சூரியனும் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில சிம்ம ராசி அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழும். சில அன்பர்கள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். சில அன்பர்களது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்களது வீட்டில் கட்டிட பணிகள் நடைபெறும். தங்களது ஜென்ம ராசியில் கேது பகவானும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவானும் ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மற்றும் தொழிலில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது மிகவும் நல்லது. தங்களது பேச்சில் நிதானம் தேவை. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். சில சிம்மராசி என்பவர்களுக்கு குழந்தை பேரும் உண்டாகும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 1ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் உச்சமிட்டு அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். தங்களுக்கு பொருள் வரவும் தனவரமும் தாராளமாக இருக்கும். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில சிம்மராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். மே மாதம் 1ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 3ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். வேலையாட்களின் மூலமாக நல்ல வருமானம் வரும். எந்த ஒரு வேலையும் திறம்பட எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். சில சிம்மராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். மே மாதம் 3ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 5ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில சிம்மராசி என்பவர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழ வாய்ப்புகள் உண்டு. காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். புதனை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு காரியத்திலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். சில கன்னிராசி என்பவர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் உண்டாகும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனும் அமர்ந்திருப்பதால் பெண்கள் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது மிகவும் நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். தங்களது பேச்சில் நிதானம் தேவை. ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில கன்னிராசி என்பவர்களுக்கு மனதில் ஒரு வித அச்சம் ஏற்படும். வீண் பழியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 1ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். சில கன்னிராசி அன்பர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். தாராளமாக பொருள் வரவும் தனவரவும் இருக்கும். மே மாதம் 1ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 3ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றனர். தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும். சில கன்னிராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பும் கிடைக்கும். மே மாதம் 3ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 5ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். எந்த ஒரு வேலையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சுக்கிரனை ராசியை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும், ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் புதனும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில்
எளிதில் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். சில அன்பர்களது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சொந்த தொழில் புரிபவர்களுக்கு நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. முகம் கொடுத்து பேசாதவர்களும் தற்பொழுது நட்பு பாராட்டுவார்கள். எந்த ஒரு வேலையையும் முடித்து காட்டும் பக்குவமும் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில துலாம் ராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். எதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. சில அன்பர்களுக்கு ஏக காலத்திலேயே நன்மையும் தீமையும் கலந்த பலன்களும் நடைபெறும். தற்சமயம் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும், கௌரவம் உண்டாகும், மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும், செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும், வழக்குகளில் முன்னேற்றம் ஏற்படும். ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 1ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில துலாம் ராசி என்பவர்கள் மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் 2 நாட்கள் கழித்து எடுப்பது மிகவும் நல்லது. மே மாதம் 1ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 3ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசி சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். தங்களுக்கு ஏராளமான பொருள் வரும் தனவரவும் உண்டாகும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். மே மாதம் 1ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 5ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்ற மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் இருக்கும். சில துலாம் ராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பும் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பவர்களை தங்களது ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்யும் இடத்திலும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். தெய்வ வழிபாடு அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் ரிஷிகராசி என்பவர்கள் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. தங்களது பேச்சில் நிதானம் தேவை. சில அன்பர்களுக்கு குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களது பணவரவு நன்றாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்களும் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 1ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாகன வசதிகள் பெருகும். பொருள் வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். மே மாதம் 1ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 3ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். மீன் பலியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது மிகவும் நல்லது. மே மாதம் 3ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 5ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக தாங்கள் இருப்பீர்கள். தங்களுக்கு ஏராளமான பொருள் வரமும் தனபுரமும் உண்டாகும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வீர்கள். சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குழந்தை பேரும் உண்டாகும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பவர்களே தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் வாகன தொழில் புரியக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் சில அன்பர்களுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். மண்ணை தொட்டாலும் பொன்னாக கூடிய காலமாக தற்சமயம்
உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து வகையான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். எதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. சில அன்பர்களுக்கு கட்டிய மனைவியினாலேயே சில பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். எனவே எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வதன் மூலமாகவும் தங்களது பேச்சில் நிதானத்துடன் நடந்து கொள்வதன் மூலமாகவும் மட்டுமே தங்களது பிரச்சனைகளை தீர்க்க இயலும். ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவதற்கான முயற்சிகளில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 1ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்களே இல்லாத சூழ்நிலைகளும் சில தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். மே மாதம் 1ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 3ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். வாகன வசதிகளும் பெருகும். மே மாதம் 3ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 5ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒரு வித அச்சம் ஏற்படும். வீண் பலியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மகர ராசி அன்பர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் நிம்மதியாக தங்களது பணிகளை மேற்கொள்வீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். தாய் மற்றும் மனைவியின் மூலமாகவும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வாகனங்களாலும் நல்ல வருமானம் வரும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யும் அன்பர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமையும். மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மகர ராசி என்பவர்களுக்கு தோற்றத்தில் இருந்த பொலிவு குறையும். நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருட்களையும் கூட சில அன்பர்கள் இழக்க நேரிடும். தங்களது பேச்சில் நிதானம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ்வீர்கள். 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 1ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பொருள் வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை தாங்கள் எளிதில் அடைவீர்கள். மே மாதம் 1ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 3ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் பகைவர்களே இல்லாத சூழ்நிலைகளும் சில மகர ராசி அன்பர்களுக்கு உண்டாகும். நல்ல வருமானம் வரும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். விருந்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வீர்கள். மே மாதம் 1ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 5ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். வழக்குகளிலும் முன்னேற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் சில கும்பராசி என்பர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபலன்களின் சேர்க்கையும் உண்டாகும். தாங்கள் மேற்கொள்ளும் எந்த ஒரு காரியத்திலும் எளிதில் வெற்றி காண்பீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால்
எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். பதவிகள் தங்களை தேடி வரும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. செல்வந்தர்களின் நட்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். தங்களது ஜென்ம ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கும்பராசி அன்பர்கள் வேலையின் காரணமாக தங்களது சொந்த ஊரை விட்டு வெளியேற நேரிடும். நெருக்கமான உறவினர்களது பிரிவும் சில அன்பர்களுக்கு ஏற்படும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தங்களது பேச்சில் நிதானம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களது பணபரப்பு நன்றாக இருக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 1ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். மே மாதம் 1ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 3ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களை வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்களுக்கு நோயும் கவலையும் உண்டாகும். சில அன்பர்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு கூட செல்ல இயலாமல் தடைகள் ஏற்படும். மே மாதம் 3ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 5ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு இருந்த நோய்கள் படிப்படியாக குறையும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பொருள் வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி என்பர்களை தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும், தங்களது ஜென்ம ராசியிலேயே சுக்கிரனும், ஜென்மராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதனும் அமர்ந்து இருப்பதால் மீனராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலும் எளிதில் வெற்றி காண்பீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் மீனராசி என்பவர்களுக்கு உண்டாகும். அத்துடன் புதிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகளும் ஏற்படும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். எவரை கண்டும் அஞ்சாத ஊக்கம் பிறக்கும். எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கும். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில மீனராசி என்பவர்கள் வஞ்சகர்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளதால் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்வது நல்லது. சில மீனராசி அன்பர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். தங்களது நேர்மறையான எண்ணங்களே தங்களை நல்ல வழிக்கு கொண்டு செல்லும். ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். தனம் வீணாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை முதல் மே மாதம் 1ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். மே மாதம் 1ஆம் தேதி காலை முதல் மே மாதம் 3ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். மே மாதம் 3ஆம் தேதி பகல் முதல் மே மாதம் 5ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவதற்கான முயற்சிகள் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி முதல் மே மாதம் 4ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். மேசராசியில் சூரியன் அமர்ந்தும், மீனம் மற்றும் மேசராசியில் புதன் அமர்ந்தும், ரிஷப ராசியில் குரு பகவான் அமர்ந்தும், கடகராசியில் செவ்வாய் அமர்ந்தும், சிம்ம ராசியில் கேது பகவான் அமர்ந்தும், கும்பராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் அமர்ந்தும், மீன ராசியில் சுக்கிரன் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். கன்னிராசி என்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை 4:59 வரை சந்திராஷ்டமம் உண்டு. துலாம் ராசி என்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை 4:59 முதல் மே மாதம் 1ஆம் தேதி காலை 7:57 வரை சந்திராஷ்டமம் உண்டு. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதி காலை 7:57 முதல் மே மாதம் 3ஆம் தேதி பகல் 12:21 வரை சந்திராஷ்டமம் உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு மே மாதம் 3ஆம் தேதி
தேதி பகல் 12:21 முதல் மே மாதம் 5ஆம் தேதி மாலை 6:54 வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள்: சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது மே மாதம் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் வருகின்றது.